ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகலான்னு ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோங்க. சரி, தோசை ஊற்றி சாப்பிட்டு போகணும்னு நினச்சோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சடவுன் ஆகிடுச்சு. அதனால் என்ன செய்யணும்னு தெரியல. அதுக்கு தான் சரி ரெடிமேடாக ஏதாவது சட்னி செஞ்சு சாப்பிட்டு போகணுன்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இன்னும் கடுகெல்லாம் போட்டுட்டேன் ஏற்கனவே. அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றலான்னு பார்த்தேன், அரைக்க முடியல. அதனால் இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதில் நல்லெண்ணெய் வச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவசரத்துக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. அதை நச்சு போட்டுக்கோங்க. போட்டு பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவைப்படுற போது போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டு போகும் பார்த்தோம், இல்லை எல்லாத்தையும் வந்து எல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் ஊருக்கு போகலான்னு பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சுங்க. அதனால நாங்கள் ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு கரண்ட் இல்லாமல். நீங்களும் அவசரத்துக்கு ஏதாவது சட்னி செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாங்க. தண்ணி வச்சு மூடிடுவோம். நல்லா சட்னி ரெடி ஆகிடுச்சுன்னா இப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ என்னென்னா இறக்கும் போது என்ன செய்யணும், ஒரு கரண்டி இட்லி மாவு இதில் ஊற்றி கொஞ்சம் இறக்கிடுங்க. கொஞ்சம் குழப்பு கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு அதை சாப்பிட்டுட்டு நம்ம எங்கேனாலும் அவசரத்துக்கு போகலாங்க. நான் இன்றைக்கி திருச்சிக்கு போகிறோங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகேங்க, சாப்பிட வாங்க. பைங்க.